ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ம். தோழர், வணக்கம் தோழர். ஹாய், வணக்கம். ம். ம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஏதோ ஏதோவா? இன்னைக்கு அவ்வளவு மோசமான சம்பவம்லாம் நாட்டுல நடந்துருச்சு போல. நிறைய நிறையாவே நடந்திருக்கு, நிறையாவே நிறைய நடந்திருக்கு. நடந்திருக்கா? ம். இன்னைக்கு எங்க எங்க ஸ்கூல்லயே சில டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நடுவுல எப்பயுமே இந்த டிஸ்கஷன், இந்த டிவிக்கு ஆதரவாளரா சில டீச்சர்ஸ் உள்ள நிப்பாங்க. ஓ, அதாவது ரொம்ப டீச்சர்ஸ் டீமா? அறிவாளித்தனமாவே. ஆமா ஆமா, கண்டிப்பா டீச்சர்ஸ் தான் முக்கியம் அங்க. ஓகே. சொல்ல போனா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப நான் போயிருக்கிற அந்த ஸ்கூல்ல நான் வந்து டிஎம்கே ஆதரவாளருங்கிறது இன்னும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா அந்த பசங்க வந்து என்ன செய்வாங்கன்னு தெரியல. தெரிஞ்சா என்ன செய்வாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வீடியோ எல்லாம் பார்த்தா என்ன செய்வாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப போயிருக்கிற ஸ்கூல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற ஓகே. பீப்புளுக்கு எல்லாம், படிச்சுட்டு போன பசங்களுக்கு எல்லாம் தெரியும். அது ம். அவங்க ஒரு அவங்களுக்கு இதெல்லாம் கண்ணிலேயே படாது. இப்ப நம்ம எடுத்து சொல்ற ஓகே, வீடியோ தானே ஓகே, இதெல்லாம். ஓகே. ஆமா. எடுத்து சொல்ற வீடியோலாம் அவங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிருவாங்க. அதனால அவங்களுக்கு கண்ணிலே படாது. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க பேசுனீங்களா அப்படின்னு கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் கண்ணிலே படுறது இல்லை இல்லையா. இது இன்னைக்கு போன டிஸ்கஷன்ல சூடா போய்கிட்டு இருந்த அந்த டிஸ்கஷன்ல சோஃபா பேரவைன்னு போட்டு முதல்வரை இப்படி பண்ணலாமா, அந்த சட்டசபையோட ஒரு ஒரு டிக்னிட்டியே போயிருச்சு அந்த ம். இடத்துல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே ஒரே இதா பண்ணாங்க. அது போக எங்க சில ஸ்டூடெண்ட்ஸ், சில ரொம்ப மெச்சூரா இப்ப காலேஜ் படிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும், ஆமா இத வந்து கேலி பண்றதுக்காக வந்து ஜென்சி கிட் நடத்துறாங்க. ஆக்சுவலா ஜென்சி கிட்டுங்கிறதுக்கு அவங்களா ஆரம்பிச்ச மாதிரி ஒரு இமேஜ காமிச்சுக்கிட்டாங்க. பட் ஆனா வந்து ஜென்சி கிட் வந்து அவங்களா ஆரம்பிக்கல, இவங்க தூண்டுதலின் பேர்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நடந்த ஜென்சி கிட் மட்டும்தான் இதுல வந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பசங்க பசங்க இல்ல, இப்படி பேசுறாங்க அவங்க கிட்ட. ம். எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும். ம். ம். சோபா இதுன்னு சொல்லிட்டு வச்சு நடத்துறது அவங்களுக்கு கேவலமா இருக்குன்னா, ம். விஜய் இப்படி வந்து பண்ணாரு. சைகை, ஆமா, ஆ. சைகை பண்றதுக்கு ஒரு ம். நாளைக்கு முன்னாடி சபாநாயகர் என்ன சொன்னாரு? ம். சட்டசபையில யாரும் சைகையோ இல்ல ஒருத்தர் வந்து சைகை மார்க் பண்ற வழியா மாதிரி பேசக்கூடாது. பண்ணக்கூடாதுன்னு ம். சொல்லிட்டு சொன்னாப்ல. ம். ம். அந்த ம். கருத்து முதல்வருக்கு போய் சேர்ந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? மற்றவர்கள் ம். எல்லாம் இந்த மாதிரி ம். ரியாக்ஷன் பண்ணலாமா? எதிர்க்கட்சி இருக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும், வெளியே போனதுக்கு அப்புறம் நான் செஞ்சுக்கலாமான்னு கேட்கறதெல்லாம் என்ன மாதிரி மனநலன்னு தெரியல. அதை ரசிக்கிற ஆசிரியர்களுக்கு இதே ரசிச்சிருக்கலாம்ல. ம். சட்டசபையிலே இவ்வளவு கேவலமா நடக்குது, அவங்க சட்டசபையில எல்லாம் செய்யல, வெளியதானே ம். செய்யறாங்க. ம். ரெண்டுத்தையுமே பொருத்தி பாக்குற மனநிலை ஒரு ஆசிரியருக்கு இல்லைன்றதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது ம். எப்படி ரெண்டு அவங்க ஒண்ணுன்னு பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப விஜய் செஞ்சா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அதாவது 37% மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா, அந்த முதல்வர் வந்து செய்யறது எங்களோட டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ஃபயர் விடுற மாதிரி இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை ஓகே, பத்தி பேசினாலே கோவம் வருது. ஆனா ஓகே. சோஃபா பேரவைன்னு சொல்லிட்டு அங்க நடந்ததை கிண்டல் பண்ற மாதிரி போட்டது நல்லா இல்ல. ஆக்சுவலா இது வந்து இன்னைக்கு நடந்த விஷயம். அதாவது இது வந்து ரொம்ப அசிங்கம். உண்மையிலே மார்க் பண்ணது வந்து ரொம்ப அசிங்கம். அதான் அப்பாவை காணோம் அப்படின்லாம் சொன்னது வந்து ஏத்துக்க முடியாத விஷயம். அது வந்து நடுநிலை மக்களுக்கு கூட இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா வெற்றி தோல்விங்கிறது வேற விஷயம். இது வந்து ஒரு ஒரு என் ஒரு ஒரு விஷயம். இப்ப காமராஜர்னு தோத்துருக்காரு, அப்ப காமராஜர் இப்படி சொல்லலாமா? இல்ல, விருதுநகர்ல எனக்கு ஒரு காமராஜர் டவுட் இருக்கு. காணமேன்னு சொல்லலாமா? ம். இல்ல, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ம். எல்லா ம். இடத்துலயும் தனித்தனி வேட்பாளர் நின்னாரு, ஓகே, கரெக்டுங்களா? எல்லா ம். கட்சியிலயும். ம். ம். ஆனா ம். 234 தொகுதியிலும் விஜய் தான் நின்னாரு. அப்படிதான் சொல்லி ஓட்டு கேட்டாரு. ஆமா ஆமா ஆமா. 108 தான் ஜெயிச்சிருக்காரு, மீதி இடம் பூரா தோத்து போனாரு. இந்த ஆஹ் தோத்ததுக்கு யாருன்னா அதானே. மூஞ்சில அடிச்ச மாதிரி, ஏன்னா மொத்த இடத்துல தோத்துருக்கேன் மானம் இல்லைன்னு யாராவது கேட்டிருந்தா மூஞ்சி எங்க வச்சிருப்பாப்லையா? முதல்வர் அங்கெல்லாம் காணோம்னு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இல்ல, அது விஜய் எங்க அது ஒரு மார்க் காணும்னு பண்ணி. சொல்லி தேடிட்டு இருந்தேன், அதான் பண்ணிருக்கலாம். அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு ஓரளவுக்கு இந்த லெவல்ல பேசலாம் பேசக்கூடாதுன்னு ஒரு கடிவாளம் இருக்கு. டிக்னிட்டி இதே இருக்கு. அதுதான். அந்த கடிவாளம் இல்லாத ஆள் என்ன பண்ணுதுன்னா, ஆளே இல்லாதப்போ வந்து மத்தவங்களுக்கு கடிவாளம் போடுறதா நினைச்சுக்கிட்டு தனியா உழைட்டு இருக்காப்புல சட்டசபையில. எனக்கு அதுதான் பிரச்சனையா ம். இருக்கு. ம். ஆனா ஆனா எதிர்க்கட்சி அந்த தலைவர் ரசிக கேட்டாரு. மனப்பான்மை. ம். கேட்டா ஞாபகம் இருக்குங்களா? ம். பார்ட்டி ஃபண்டுன்னு பேசுறீங்களே, எந்த கட்சின்னு பேரு சொல்றது தைரியம் இருக்கான்னு கேட்டாங்க. ம். இப்ப வரைக்கும் வாயை திறக்கல. ம். ம். இவ்வளவு பெரிய தைரியத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க வீரா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் புரியல. ம். ம். வீராப்பு பேசுனது ஒண்ணு, மார்க் பண்ணது ஒண்ணு. இது எதுவுமே வந்து ரசிக வெறியிலயோ ரசிக மனப்பான்மையிலயோ இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் புரிய மாட்டேங்குது, மக்களுக்கும் புரிய மாட்டேங்குது. இல்ல எனக்கு தெரிஞ்சு புரியுதா, புரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா
அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற எந்த வீடியோவுமே போய் சேரல. அவங்களுக்கு முழுக்க முழுக்க காண்பிக்கப்படுறதெல்லாம் அந்த ரீல்ஸ், ஆக்ஷன், அந்த அவங்க சொல்ற, அவங்க கொடுத்திருக்கிற அந்த ஆக்ஷன் ரீல்ஸ் மட்டுமே அவங்களுக்கு வர்ற மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஈவன் நீங்க ஜெமினில பண்ணீங்கன்னா கூட, நீங்க ஃபேக்ட வந்து டிவிக்கு இதுல கேட்டீங்கன்னா நிறைய பாசிட்டிவா கொடுக்குது, டிஎம்கே இதுல கேட்டா நெகட்டிவ் நிறைய கொடுக்குது. இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் அஜெண்டா வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற வீடியோ இப்ப தெரியல பாருங்க அவங்களுக்கு. இல்லங்க, நீங்க மக்களால் 37% மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த முதல்வரே வந்து மார்க் பண்றாரு, அவரே கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு, அவரே வந்து இவ்வளவு இதா நடந்துக்கிறப்ப டென்சி கிட்ட வந்து சோபா பேரவைன்னு அங்க நடத்துனதை நீங்க பெரிய விஷயமா சொல்றீங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுவே அவங்களுக்கு போய் சேரல. இதை எடுத்து சொல்லவே முடியல. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்ப மட்டும் இல்ல, சரி இப்ப வந்து எதிர்கட்சி அவர் வந்து சொன்னார், ஓகே, ஆனா ஆளுங்கட்சியா இருக்கும் போதே சொன்னாரு. அப்போ ஸ்டாலின் சார் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர். அன்னைக்கு ரொம்ப கேவலமா விமர்சிச்சாங்க அவரோட கட்சியில, அவருக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற ஒருத்தர் ரொம்பவே கேவலமா, கேட்க முடியல அந்த வார்த்தையெல்லாம். இந்த வார்த்தையெல்லாம் டிஎம்கே சைட்ல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முதல்வரை பார்த்து வந்திருக்குமா? ஒரு தடவை கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினதே கிடையாது. ஆனா அவங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியிருக்காங்க. நாகரிகம்ங்கிறது, நாகரிகம் யாருக்கு இருக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல, அவங்க சைட்ல இருக்கிற ஜென்சிக்கிட்டே அது தெரியல. நீங்க எங்களை அப்படி பேசுறீங்க, நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அவங்களும், அதாவது எப்படி வந்து தலைமை வந்து ஒரு பழி போடுற விஷயத்துல இருக்கோ அதே மாதிரி விஷயத்துலதான் இவங்களும் இருக்காங்க. இல்ல, இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு ஒரு கருத்து எப்பவுமே சொல்லி தருவாங்க, பதவி வளர வளர பக்குவம் வளரணும்னு சொல்லிட்டு. ஆனா பதவி வளர வளர பிராடுத்தனமும் மொள்ளமாயிட்டனமும் அதிகமாயிட்டுமே போகுது. நல்லா பாருங்க, எதிர்கட்சிகள் என்னென்ன கேள்வி கேட்டாங்க. கரண்ட் வரல, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தொடர்ச்சியான கொலை குற்றங்கள் நடக்குது, இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா பொய்ன்னு முடிச்சிட்டாங்க. எனக்கு என்ன யாரு இல்ல, எனக்கு புரியல. அவங்க கேட்ட கேள்விக்கு இது பதிலா இருக்கும்னா மொத்த பேரையும் அண்ணன் முடிச்சிட்டாரு. நீங்க எங்கேயோ செத்து ஒழிங்கடா, நான் உட்காந்து உங்களை போட்டு தள்ளுற வேலைதான் செய்யறேன்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா சொல்லி இருக்காரு. இருக்கலாம், எனக்கு அதான் இன்னும் நிறைய விஷயம் தோணுது, அந்த சொல்ல முடியல. கேஸ் கீஸ் போட்டு போறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணனே தூக்கி உள்ள போட்டாங்க. இல்ல, கேஸ் போடுறதுக்குன்னு என்ன இருக்கு, அதுக்கு இல்ல, சில விஷயங்களை அவங்க உணரணும், அதனால சொல்லல. மத்தபடி கேஸ் போடுறதுக்கு அப்படிங்கறதுக்கெல்லாம் இல்ல, அவங்க எப்படிங்க உணர்வாங்க? நான் என்ன கேக்குறேன்னா, ஏன்னா இருங்களேன், உணர்றது கஷ்டம் தான். ஏன்னா எதிர்கட்சி காப்பாத்துறதுக்கு இருக்கே, டிஎம்கே எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் காப்பாத்துறதுக்கு வந்துடுறாங்கல்ல, அப்புறம் எப்படி மக்கள் உணர்வாங்க? வேலை டிஎம்கேக்கு தான் ஜாஸ்தி. இல்ல, வேலை டிஎம்கே ஜாஸ்தி, அது அவங்க கட்சி பிரச்சனை, அதை பாத்துக்கிட்டோம். பட் எனக்கு என்னன்னா, அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ற வேகம், அவதூறு பேசுறதுக்கே எப்படின்னா, கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச அந்த நபரை எல்லாரும் விட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விட்டு வச்சிருப்பாங்க, விட்டு வச்சுட்டாங்க, வச்சிருக்காங்க. இல்ல, அவரு பாதிக்கப்பட்ட பெண்ணு மிரட்டுறாப்ல, ஆக்ஷன் இல்ல. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த போதை மருந்து விஷயத்துலயும் எதுவும் ஆக்ஷன் இல்ல. இல்ல பேசாதீங்க, உங்களை தூக்கி உள்ள வச்சிட போறாங்க. அது ஆக்ஷன் இருக்கணும்ல, ஆக்ஷன் இருக்கணும்னு கேக்குறதுல எதுக்கு இதுல என்ன? அவரு போட்ட வீடியோ நான் போட்ட வீடியோ கிடையாது, ஏஐ வீடியோ இல்ல. அப்படி இருக்கத்துல அவர் போட்ட வீடியோவை பார்த்து எனக்கு நல்லா அப்பட்டமா தெரியுது. அப்படி இருக்கத்துல நான் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? கேட்கணும், கேட்கலாம். பெரும்பாலான அரசியல் தெரிஞ்சவர்கள் எப்படின்னு வச்சுக்கேன், பாதிக்கப்படுற இடத்துலதான் தீர்வை தேடுவாங்க. ஆனா இப்ப இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்டத ஒரு ஸ்டெப்பு மேல போய் ஆர்ஷா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்களே அவங்கள கைது பண்றாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா எந்த நடவடிக்கையும் நடக்கவே மாட்டேன். தமிழ்நாட்டுல பாத்தீங்களா, சமீப காலமா அரசியல் எதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குன்றது வெளியே சொல்ல முடியாத லெவல் இருக்கு. மற்ற மாநிலங்கள் இப்ப நம்மள நக்கல் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு நிலைமை, தமிழ்நாட்டு நிலைமை. நானே இதை எதிர்பார்க்கல. இல்ல, வெளி மாநில நண்பர் என் மூஞ்சில காரி துப்புறாரு, அதை விட வெளிநாட்டு நண்பர்கள் வந்து 2 மணி கவுர் வாங்கி தரேன்னு என்னைய பார்த்து சொல்லிட்டாங்க. என்னால என்ன சொல்றதுன்னு தெரியல.
உண்மையிலே அது ஒரு கெத்தா இருந்துச்சு. முன்னாடி எல்லாம் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு கெத்தா இருந்தது. இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க ஜெமினிலயோ மத்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பேசும். இப்பெல்லாம் தமிழகம் தமிழகம்னு பேசுது. திட்டமிட்ட இல்ல அரசியலா இருக்கு. அது தமிழ்நாடுங்கிற அது பெயர் என்னமோ வாங்கினது. பண்ணிட்டு போறாங்க. எனக்கு என்னன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு ஒரு மனநிலையே என்னன்னு புரியல. இவ்வளவு காலம் சாதிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா பொங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அது சாதிய படுகொலைனோ இல்ல ஆணவ சாதிய ஆணவ படுகொலைன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. காதல் படுகொலை, ம், அங்க ஒரு படுகொலை நடந்துருச்சு. சாதி ரீதியான மோதல்கள் நடந்தா குடும்ப தகராறுன்னு எழுதுறாங்க. எங்கதான் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு? ஒரு சாதிய எண்ணங்களை மட்டுப்படுத்தி சட்டங்கள் ரீதியாக ஒடுக்குறது ஒரு வழக்கம். அதை பத்தி பேசாம இருந்தாலே சாதி ஒழிஞ்சிரும்னு நினைக்கிறது என்ன மாதிரி மனநிலை தெரியல. பேசாம இருந்தா நடக்கிற அநீதிகளை பேசாம இருந்தா அந்த அநீதிகள் இன்னும் அதிகமாகுமே. யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க, போட நம்ம என்ன வேணாலும் பண்ணான்ற தைரியத்தை இந்த ஆட்சி ஊக்குவிக்கிறது இல்ல. தப்பு இல்லைங்கிற மாதிரி இல்ல வருது. தப்பு இல்ல, அதுதான் பாசத்துல சொல்றேன். செய்யறது அது இதுங்கிற மாதிரி ஆயிடுது. ம். அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல, என்னடா நடக்குது நாட்டுல. நல்ல இன்னொரு மாற்றம். விஷயம் வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு டிவிக்கு ஆதரவா ஏதாவது கமெண்ட் போட்டேன்னா அதுக்கு கீழே வந்து அசிங்க அசிங்கமா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர் சொல்றாங்க. நான் அவங்க ரியாலிட்டி, அதாவது அது உண்மை இல்ல. அதை காட்டணும். அவங்க அப்படி காட்ட சொன்னா அவங்க காட்ட மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா இப்ப ரொம்ப சில சில இதுல பாத்திருக்கேன், ரொம்ப கமெண்ட் வந்து ரொம்ப கேவலமா போடுவாங்க அந்த நேரத்துல. அதாவது அவங்க எவ்வளவு அடிச்சாலும் அவங்க, ஆனா அது ஒரு விஷயம் பாராட்டணும். நாங்க வந்து எப்படி வேணாலும் பேசுவோம், ஆனா நீங்க டிஎம்கே காரவங்க, நீங்க ஒழுக்கமா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க ஒழுக்கமா இருக்கிறவங்க, நீங்க எப்படி மாத்தி பேசலாம், நீங்க எப்படி வந்து அசிங்கமா பேசலாம். அதாவது ரொம்ப நேரம் தேவையில்லாம ரொம்ப பேசுறாங்க. அதிகமா அம்மா அப்பா எல்லாரும் இழுத்து என்னென்னவோ பேசி எல்லாம் செய்யறாங்கிறதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருந்து வர ஒரு வார்த்தையை அவங்க பிடிச்சுக்கிட்டு, இந்த ஒரு வார்த்தைய வந்து நீங்க எப்படி பேசிட்டீங்க, டிஎம்கேல எப்படி பேசுறாங்க, டிஎம்கேல எப்படி பேசுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பேசுற இவ்வளவு வார்த்தைகள், லைவ்ல பேசுறதும் சரி, கமெண்ட்ல பேசுறதும் சரி, இது எதுவுமே அவங்களுக்கு பெருசா தெரியாத அளவுக்கு ஒரு ரசிக ரீல்ஸ் வந்து கண்ணை மறைச்சுக்கிட்டே இருக்கு இளைஞர்களை. இந்தியாவிலேயே பொலிட்டிக்கல் ப்ரிவிலேஜ் இல்லாத ஒரு கட்சினா திமுக தான். தன்னை நல்லவன் நிரூபிச்சுட்டே இருக்கும். ஆனா மற்ற கட்சிகள் செய்யக்கூடிய ஐயத்தனத்தை கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சாலையும், போக்சோ ஆக்ட்ல மாட்டிட்டே இருந்தாலையும், எம்எல்ஏவே பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டினாலையும், இது என்ன அமைச்சரே போயிட்டு வந்து போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தாரு, இந்த மாதிரி அவர் மேல குற்றம்னு கேட்டாலையும், எதை பத்தியுமே வாயை திறக்காத ஊடகங்களும் ஆட்சியாளர்களும் இந்த மாதிரி திமுக வாழ்நாள் இருந்துட முடியுமான்னு மட்டும் யோசிச்சுங்க. ஒரே ஒரு திமுக காரன் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணா தமிழ்நாடே இவனுங்களாலதான் அழியுதுன்னு எழுதுவானுங்க. இவ்வளவு இன்சிடென்ட் நடக்குது இல்ல, எவனா வாயை திறக்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த சொகுசு வந்து ஒரு நாள் திமுக கிடைக்காது. இது திமுக கிடைச்ச வரம். இதை விட இன்னொரு, அமைச்சர்களை விடுங்க, எம்எல்ஏக்களை விடுங்க, போலீஸ் இப்படி சிரிச்சிட முடியுமா டிஎம்கே பீரியட்ல? சிரிச்சாங்க. பாருங்க, எனக்கு இதுதான் புரியல. கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரர்களை வச்சு நீங்க 41 பேரை கொன்னுட்டீங்கன்னு சொல்லிட்டு கரூர் கேஸ்ல ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்ட ஒரு அமைச்சர் பேசுறாப்ல நேத்து. இவங்களுக்கெல்லாம் இப்போ போலீஸ்க்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, நீங்க எப்படிங்க எங்க மேல குத்தம் சொல்லலாம்னு சொல்லிட்டு வாயை திறக்க மாட்டாங்க. ஆனா டிஎம்கே பிரிவில் ஏதாவது நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருந்தா கூட தான் போலீஸ்காரெல்லாம் களத்துல இறங்கிடுவாங்க. எப்படிங்க சொல்லலாம்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆன போலீஸ் ஆபீசர் வந்துருவாங்க, எப்படிங்க இந்த மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு. இந்த ஆட்சியில வர சொல்லுங்க பார்ப்போம். பேசவே மாட்டாங்க. இந்த சொகுசுதான் மத்த எல்லாருக்கும் கிடைக்கிறது, திமுக கிடைக்காது. திமுக வந்தா வேலை செய்யணும், திமுக வந்தா கட்டுப்பாடுகளோட இருக்கணும். அது எல்லாத்தையும் உடைச்சு அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்குது. அதனால அவங்க அதை பத்தி பேச மாட்டாங்க. பாதிக்கப்படுறது என்பது மக்கள் தானே, அதனால இவங்களுக்கு என்ன கவலை. 41 பேர் இறந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம அடுத்த கட்சி மேல ஈஸியா பழி சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு பொறுமையா ஒருத்தர் சொல்றாரு. ஆனா இவ்வளவு விஷயங்களையும் மக்களால மன்னிக்க முடிஞ்சது, மக்களால அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் இந்த இந்த ப்ரிவிலேஜ் மக்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு கரெக்ட் தான். ஆனா எனக்கு என்னன்னு வச்சுக்கேன், ஒரு அரசியல் கட்சிக்காக கூட்டின கூட்டத்துல இறந்தவங்களுக்கு அரசு பணி தர்றதுக்காக ஆலோசனை இருக்குல்ல, படிச்சு வேலைக்காக காத்திருந்து இவ்வளவு காலம் உழைச்ச மாணவர்கள் உழைப்பு புறந்தல்றாங்க. அது ரொம்ப கேவலமா இருக்கு. இது யார் செஞ்சாலுமே
ரொம்ப இதே கேவலமான மக்கள் விஷயம். தான் இதே மக்கள் தான் கள்ளச்சாராயம் குடிச்சு கொஞ்சம் பேர் இறந்ததுக்கு கவர்மெண்ட் ஏங்க காசு கொடுக்கணும்னு எங்க ஊர்ல எல்லாம் பேசினாங்க. இப்ப பேச மாட்டேங்கிறாங்க. ஏங்க அரசு வேலை நீங்க கொடுக்கணும்? வாய் திறக்க அவங்க மாட்டாங்க. அவங்க அவங்களோட கட்சிக்காக போயிருக்காங்க. அப்ப அவங்களோட கட்சி தானே அவங்களுக்கு பண்ணிக்கிடணும், தத்தெடுத்து அவங்க தானே பாத்துக்கிடணும். அதுக்கு பதிலா அரசாங்க வேலையை எடுத்துட்டு தத்தெடுக்கிற விஷயத்துல இருந்து விலகிக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படின்னா இல்ல, அந்த 41 பேருக்கு யாரு காரணமோ அவங்கதான் பொறுப்பெடுத்துக்கிடணும். கள்ளச்சாராயம் கேஸுக்கு சொன்ன அவங்க இதுக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இதுக்கு ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அது வந்து சட்ட ரசிக ஒழுங்கு வெறிக்கு நீங்க பிரச்சனையால மறைக்கிறது உறவே. ஒரு சீமான் பாஷையில ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னாங்க. தமிழ்நாடு அரசு எடுத்தது. இப்ப இந்த தமிழ்நாடு அரசு எடுத்ததாவே இன்னொரு விஷயம் நான் இன்னொன்னும் பாக்குறேன். அத சில யாரு வந்து நாங்க வந்து எல்லாரையும் சமமா பாக்குறோம், எல்லாருக்குமே அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறோம் அப்படின்னா இல்ல தப்பு, பொய். இல்ல, அது தப்பு. இருங்க இருங்க. அதான் நான் சொல்றேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் உங்களை ஆதரிச்ச யாருக்குமே நீங்க பதவி கொடுக்கல. அப்படி இருக்கிறதுல நீங்க அதை சொல்லவே கூடாது. அது ஒரு பாயிண்டா நீங்க எடுத்து வைக்கவே கூடாது. உங்களை ஆதரிச்சப்ப இருந்தவங்கள நீங்க அதிகாரத்தை எல்லாருக்கும் சமமா கொடுத்துட்டாங்க எங்க சார், சமமா அமைச்சர்கள் கொடுத்துட்டாங்க எங்க சார். ஒரு சின்ன கட்சி அந்த முஸ்தாபா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆதிச்சாரு. அவருக்கெல்லாம் அமைச்சர் கொடுக்கவே கிடையாது. முதல்ல இருந்து கூட இருந்தாரு பாவம் உண்மையிலே. ஆமா. யாருமே இல்லாத நேரத்துல அதுக்கு இன்னொரு சிலர் எல்லாம் கூட இருந்தாங்க. யாருமே இல்லாதப்பெல்லாம் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுக்கல. நீங்க சமமா எல்லாரையும் நடத்துறாரு. யாரால அவர் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தாரோ அவங்கள சமமா நடத்துறாரு. இன்னொரு விஷயம், இந்த கட்சி முக்கியமா ஆட்சி அமைச்சதுக்கு டிஎம்கே ஒரு காரணம்ங்கிறத இன்னுமே நிறைய பேர் புரிஞ்சுக்கிடல. தயவு செய்து அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். எல்லா பக்கமும் எல்லாத்தையுமே உங்களோட லீடரோட ரீல்ஸ் மட்டும் வருது இல்லையா, அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் சமூகம் சார்ந்த அக்கறையோட பார்க்கணும். இன்னொரு விஷயம், ஊடகமே இப்படிதானே ப்ரொமோட் பண்ணுது. ஊடகமே வந்து அதிகமா வந்து விமர்சனமே வைக்கிறது இல்ல. ரொம்ப ரொம்ப லைட்டா கண்ணத்தை கிள்ளிட்டு போற மாதிரி விமர்சனம் வைக்குது. இப்படி இருக்கிறதுல அப்படிதான் விமர்சனம் வைக்கிறாங்க. ஆமா, நான் அடிச்சிட்டேனே பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா கண்ணத்தை கிள்ளிட்டு போறாங்க. நம்மளெல்லாம் அப்படி இல்ல, நம்மளெல்லாம் செம்மையா அடிச்சாங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊடக சொகுசுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் பிரிவிலேஜஸ் கிடைச்சிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. உண்மையா எனக்கு தெரியல, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா அவங்க ஒரு ட்ரிப்பு போறதுக்கு 25 ரூபாய் கொடுக்க ஆளுங்க, கம்மியான ஆளுங்க. அப்புறம் நாளைக்கு ஒருத்தர் அதான தோழர், அது ஒரு விஷயம். எப்ப பார்த்தாலும் என்ன 200 ரூபா உப்புங்காங்க தோழர். ட்விட்டர்ல மட்டும் கிட்டத்தட்ட 6000 கமெண்ட் போட்டிருக்கேன். 6000த்துல அட்லீஸ்ட் ஒரு 1000 கமெண்ட் வந்து டிஎம்கேவுக்கு ஆதரவா போடலன்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்க 5000 கமெண்ட், ஒரு கமெண்ட்டுக்கு 200 ரூபா நினைச்சா கூட எவ்வளவு வாங்க வேண்டியிருக்கு. இப்ப யார்கிட்ட போய் அதை வாங்கணும் சொல்லுங்க? ஆனா என்ன 200 ரூபா உப்புன்னு திட்டுறாங்க. இப்ப இதை யார்கிட்ட போய் வாங்கணும் எனக்கு தெரியல. ஆனா 5000 கமெண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு வருது. 5000 கமெண்ட்டுக்கு காசம் கொடுத்து விட்டுருவீங்க. உங்களால பாருங்க 200 ரூபாய் ஊப்பின்னு திட்டு வாங்கின ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மனம் வருந்துகிறாரு. ஒழுங்கா காசம் கிட்டத்தட்ட 5000 கமெண்ட்ல கிட்டத்தட்ட 2000 டிஆர்பி ராஜா ஐயா, டிஆர்பி ராஜா பார்த்து பண்ணி விடுங்க. ஏன் நீங்க 5000 கமெண்ட் போட்டது எப்படின்னா வாழ்நாள் முடிச்சா உட்காந்து அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் எனக்கு நீங்க உங்களுக்கு வேணா நீங்க கேட்டு வாங்க. எனக்கு வேண்டாங்க. இல்லங்க, திட்டு வாங்குறோம்லங்க. 200 ரூபா உப்புன்னு சொல்றாங்க. 200 ரூபாயே வாங்காம 200 ரூபா உப்புன்னு திட்டு வாங்கவா? அட்லீஸ்ட் அந்த 1000க்கு கீழே 200 போட்டிருக்காங்கல்ல, அதுக்காக கொடுக்க சொல்லுங்க. சரியா? சும்மா 200 ரூபா உப்பு, 25 ரூபா இல்ல. அவங்களுக்கு தெரியாது டிஎம்கே கட்சி பத்தி. அதாவது இது வரைக்கும் கட்சி இத பண்ணுங்க, இத செய்யுங்க அப்படின்னு ட்விட் பண்றவங்களுக்கோ இல்ல என்ன மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இயங்குறவங்கன்னா அவங்களுக்கு இல்ல, ஜஸ்ட் ஆதரவா பேசுறவங்களுக்கோ ஒரு பிரிவிலேஜ் கூட டிஎம்கே கொடுத்தது இல்ல. இதெல்லாம் வந்து முதல்ல ரீசார்ஜ் பண்ணி விடுமான்னு கேளுங்க. சொல்லுங்க. இதெல்லாம் நாங்கெல்லாம் வந்து ஒரு கொள்கை பிடிப்புல இருக்கிற நாங்க தானா பண்றது. இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற ஜென்சி கிட்டுக்கு சத்தியமா தெரியாது. கொள்கை பிடிப்புல பண்றதுன்னா என்னங்கிறது சத்தியமா தெரியாது அவங்களுக்கு. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம், மரிய வில்சன் சார வந்து நாளைக்கு என் வாயால எந்த பேரையும் சொல்லக்கூடாது. நானும் நிதியமைச்சர் வந்து நீ ஆஜராய நீ அமைச்சரா இருந்தா யாரா இருந்தா வந்து சேருப்பான்னு சொல்லி விட்டுருக்காங்க. அது ஒரு பார்த்த செய்தி பார்த்தேன். அப்புறம் இந்த எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இல்ல ஏதோ ஒரு ஊர்ல இந்த ஏரி நிலங்களை வந்து விவசாயம் பண்ணி இருந்தாங்க.
அது பயிர் நட்டு உடனே அப்படியே அழிக்கிறாங்க. அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை காலம் ஏரியில தண்ணி இல்லாதப்போ விவசாயம் பண்ணுவாங்க. அது நீ தூர் வாடுறதா இருந்தா விவசாயம் பண்ணதுக்கு அப்புறம் தூர் வாய்க்கலாமே. அது அவசியமே படலையே. நீங்க இவ்வளவு ப்ரூட்டலா சென்னையில சில இடங்கள்ல வீடுகள் இடிச்சதா இருக்கட்டும், கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம் பொருள் ம், எடுக்கிறதுக்கு. ரொம்ப மோசமா இந்த அரசு செயல்பட்டு இருக்கு எளிய மக்கள் மீது. ம், அதே ம், பாத்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரியில வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் கொடுத்தாங்க, 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வேண்டான்னு சொல்லி இதோடய முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. ஆனா தாவேக்கா அரசு வரும்போது வந்து அது எதிர்த்தாங்க. ஆனா இப்ப அப்படியே கன்டினியூ பண்றாங்க. என்ன மாதிரி மனநலன்னு தெரியல. அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு எத்தனையோ உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இந்த ராம்ஜி விபிஜி திட்டம், வருஷத்துக்கு 2000 கோடி ரூபாய் தண்ட செலவு தமிழ்நாட்டுக்கு. அந்த வேலைக்கும் உத்தரவாதம் இல்லை, அது வழக்கும் போட முடியாது. நிறைய சிக்கல் இருக்கு இந்த ஏரி வேலை. இந்த அது என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஆனா எல்லாருடைய உரிமையும் பறிக்கிறதுல ம், தாவேக்கா வந்து ரொம்ப மும்மரமா இருக்கு. அது மக்கள் விரைவில் புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புறேன். மட்டும்தான். ம். பார்க்கலாம் தோழர், பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எல்லாத்தையும். இந்த காலையும் நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். மக்கள், பெரும்பான்மை மக்கள் ஒரு நாளும் ஒரு கட்சியின் பின்னாடி தொடர்ச்சியாக இருந்ததாக வரலாறே இல்லை. அது இப்பயும் நடக்கும். ம், ஆணவத்தில் ஆடுபவர்கள் யாராக இருந்தாலும் விரைவில் மக்கள் அதிகாரத்தால் வீழ்வது என்பது வரலாறு. நடந்தே தீரும். ம். கண்டிப்பா தோழர். வேற ஏதாவது செய்தி இருக்கா? ரெக்கார்டு கட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டு கட் பண்ணிடுங்க.